வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை கடச்சனந்தல் அருகே இருக்கக்கூடிய மங்களக்குடியில இடம் வந்து விலைக்கு வருதுங்க. மொத்த இடமா வருது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாட்டா இல்ல. லே அவுட்டா வருது. மொத்தமா வருது. ஒரு 31 சென்ட் வருது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாங்க, இந்த மாரி பாதை இப்படி வருதுங்க. இது பாதைங்க. ப்ராப்பர். அந்த டாக்குமெண்ட்லயே காமிச்சிடுறாங்க. சரிங்களா? இடம் வந்து வடக்கு பார்த்த இடமா அமைஞ்சிருக்குங்க. அப்படியே வாங்க காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, உத்தங்குடி வந்து அங்கிட்டிருந்து டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அது பக்கத்தில் வந்துடுதுங்க இந்த இடம். மதுரை உத்தங்குடி இருக்குல்ல, அங்கிட்டிருந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த வீடுகள்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி வருது. அப்படியே காட்டுறேன். இந்த வீடு இந்த இடத்த பாருங்க. தெரியுதுங்களா? இந்த வருது பாருங்க. அந்த வரிசைக்கு மரம் நிற்கிது பாருங்க. அந்த மரம், அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த புளிய மரம், அந்த மாமரம், அப்படியே சுற்றில் வந்து அந்த வலை நெட் அடிச்சிருக்காங்க பாருங்க. அப்படி வந்து இப்படி வருதுங்க. இந்த மாதிரி வருது. இந்த இந்த வீட்டோட இப்படி வருது சுற்றுல இந்த இடம். சுற்றி வர வீடுகள் நிறைஞ்சிருக்குங்க. நான் அப்படியே உங்களை கூப்பிட்டு போய் காட்டுறேன். வீடியோ மூலியமாகவே வாங்க. நல்ல மண்ணுங்க. செம்மண் கலந்த மணல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்வெல்லு அந்த அங்கே இருக்குது பாருங்கள் போர். லாஸ்ட்டில் இந்த காட்டுறேன். ஜூம் பண்ணுறேன். தெரியுதுங்களா? அந்த தெரியுதா போரு? இருக்குங்க இந்த இடத்துல. அப்படியே வாங்க. அதாவது நல்ல ஈல்டு இருந்தால் மட்டும்தாங்க இந்த வாழையெல்லாம் போட முடியும். தண்ணி ஈல்டுங்க. அது இருந்தால் தான் வாழை போட முடியும். அங்கே பாருங்கள் வாழையை தெரியுதுங்களா வாழை? இந்த இருக்கு பாருங்க வாழை மரங்கள். ஃபுல்லாகவே வாழை போட்டிருக்காங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு ஈல்டு இருக்குங்க. தண்ணி பாசனம் இருக்கு. ஸோ நம்ம இதிலெல்லாம் வந்து ஒரு மொத்தமாக வாங்கி இதில் ஏதாவது போட்டுக்கலாங்க. ஒரு தென்னம்பிள்ளை வச்சா கூட நல்லா வந்துருங்க. தென்னங்கண்டு வச்சோம்னா கூட ஒரு 5-6 வருஷத்தில் ஈல்டு கிடச்சிரும். அப்படி பார்க்கையில் நமக்கு நல்ல ஒரு மதிப்பான சொத்தாக இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் லிமிட்டுங்க இதெல்லாம். மதுரை கார்ப்பரேஷன் லிமிட்டு. வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடம். இந்த பாருங்க காட்டுறேன். தெரியுதுங்களா? அந்த தெரியுது பாருங்க பெரிய வீடு. அந்த ஜூம் பண்ணுற பாருங்க. இந்த இடத்த பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இது தெரியும். தெரியுதுங்களா? இது வந்து உத்தங்குடி ஏரியாவுங்க. எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக உத்தங்குடி ஏரியா. இது வந்து வேற எல்லாம் இல்லை, உத்தங்குடி. இந்த வாழை கொஞ்சம் மறைச்சிருக்கு. இல்லைன்னா இன்னும் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிருவேன். ஃபுல்லாக வீடுகள்லாம் இந்த மாதிரி வருது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உத்தங்குடிங்க. நடந்து இப்படியே உத்தக்குடிக்கு போயிடலாம். இந்த மாதிரி வருது. ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஏரியாங்க. அருமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி. ஸோ இதில் நம்பி இந்த அசட்டை வாங்கினோம்னா நல்ல சொத்து, கரைச்சல் இல்லாத ஏரியாவாகவும் இருக்குது. பார்த்து எடுத்துக்கலாம். விலையும் நெகோசபிள் தாங்க. நல்ல பேசிக்கலாம். அந்தான்னு பேசி ஒரு கணிசமான ஒரு தொகைக்கு நம்ம வந்து முடிக்கலாங்க. ஆமாம், அந்த வீடுகள்லாம் பெரும் பெரும் வீடுகளாக இருக்குது. நீங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் வீடியோவில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நேரில் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த உத்தங்குடி இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிக்கலாம். உண்மை நிலவரத்தை நேரில் நீங்கள் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். நல்ல மண்ணாகவும் இருக்குது. செம்மண் கலந்து நல்லா இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள் மண் நல்லா பொது பொதுன்னு இருக்குது. எது வச்சாலும் நல்லா வருங்க. தென்னை வைக்கலாம். எல்லா இதுக்கும் நல்ல சிறந்த இடமா இருக்குது. சுற்றி வர வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான பகுதியாகவும் இருக்குது. கரைச்சல் இல்லாத ஏரியாவாகவும் இருக்குது. ரேட்டு பார்த்து எடுத்துக்கலாம். வீடு வாசல் கட்டினாலும் நம்ம வந்து சுற்றுல இடம் போட்டு நல்லபடியாக கட்டலாம். முதலீடாகவும் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. அருமையான இடமா இருக்குது. மேலும் இந்த இடத்த பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வாங்க. பாருங்கள், எல்லாமே விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. மங்களக்குடிங்க. நம்ம கடச்சனந்தல் மங்களக்குடி. ஒத்தக்கடைக்கும் கடச்சனந்தலுக்கும் நடுவில் வர்றது ஊர் தான் இந்த மங்களக்குடி. இந்த வருது பாருங்க. இந்த நெட்டு போட்டிருக்காங்களா? ஆனால் இது என்னென்ன விவசாயம்? வெண்டி போட்டிருக்காங்க. வெண்டி போட்டிருக்காங்கங்க. பாருங்க, தண்ணி நல்லா இருக்குங்க. அதனால வந்து என்ன விவசாயம் வேணாலும் பண்ணலாம். இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வெண்டி. ஒரு சூப்பர் லொக்கேஷனுங்க. இந்த மாதிரி லொக்கேஷனில் இந்த இடத்த வாங்கலாம்.
திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் கேட்பீங்க, செண்டு 4 லட்ச ரூபா சொல்கிறாங்கங்க. நீங்கள் 31 செண்டு 4 லட்சம்னு நினச்சிடாதீங்க. செண்டு 4 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பேசிக்கலாங்க, நெகோசபிள் பேசிக்கலாம். ஒரு கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு இடம். அந்த கொய்யா மரம்லாம் இந்த இடத்துக்குள்ளே தான் வருது. நீங்கள் இதை வாங்குறவங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். ரேட்டு பேசி எடுத்திங்கன்னா 31 செண்டு அருமையாக ஒரு செஞ்சதுரமாக வரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. பாதை இது எல்லாம் ப்ராப்பர். டாக்குமெண்ட்டை வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நேரில் வாங்க, வந்து பாருங்கள். மேலும் இந்த இடத்த பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.